ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பேசும்படி சொல்லுகிறார். நமக்கு தேவன் கொடுத்த காலம் ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவருடைய வசனங்கள் இந்த கடைசி காலங்களிலே கேட்க முடியாத பஞ்ச காலங்கள் வரும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலங்களுக்கு நேராக நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். ஆகவே கிடைக்க பெற்ற நேரங்களை, கிடைக்க பெற்ற நாட்களை ஆண்டவருடைய வசனத்திற்காக செவி சாய்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஒரு ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 தினங்களிலும் இந்த ரிவர் கொஞ்சம் வால்யூம் மானிட்டர்ல ரிவர் எக்கோ கொஞ்சம் குறைச்சு. இந்த 4 தினங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் சொல்லுவதற்கான நோக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாகும். ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் மாற்றம் ஏற்பட்டது. இயேசுவினுடைய ஸ்பெஷாலிட்டி த சேஞ்ச் த கேரக்டர். அவருடைய சுபாவத்தை மாற்றுகிறவர், தோரணையை மாற்றுகிறவர், எண்ணங்களை மாற்றுகிறவர், குணங்களை மாற்றுகிறவர், வாழ்வாதாரத்தை மாற்றுகிறவர், வாழ்க்கை முறையை மாற்றுகிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அவர் ஊடுருவி சென்றாரோ அங்கெல்லாம் இயேசு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். பாருங்க, ஆமென். 6000 பிசாசுகள் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கு. அவன் கல்லறையிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எல்லாருக்கும் வருத்தம் கொடுக்கிற ஒருவனாக இருந்தான். ஒரே ஒரு முறை இயேசுவை சந்தித்தான். அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தண்டை அமர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை இயேசுவை சந்தித்தால், ஒரு மனிதன் இயேசுவை சந்தித்தால் மாற்றம் ஏற்படும் என்பது ஆமென் மிக முக்கியமான அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஆனால் இந்த மாற்றத்தை விரும்பாத சத்துரு என்ன செய்கிறான்? ஜனங்கள் கிறிஸ்துவண்டை வருவதற்கு இடையூறு செய்து கொண்டே இருக்கிறான். பாருங்க, தேவ சமூகத்தில் நான் பார்க்கிறேன், பலதரப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். நேற்று இரவு வரை ஜார்க்கண்டில் இருந்தேன், இன்னைக்கு மத்தியானம் தான் வந்து சேர்ந்தேன். பலதரப்பட்ட மனிதர்களை சுவிசேஷத்தினால் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சில ஆட்கள் கேட்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் கொள்ளுகிறார்கள். சிலரை நீங்க பார்த்தீங்கன்னா நேரம் முன்னால உட்கார்ந்து தூங்கிடுவாங்க. ஸ்டேஜுக்கு நேரம் முன்னால உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனால் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விடுவார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒன்றை சாத்தான் ஒரு நாளும் கேட்பதற்கு, கிரகிப்பதற்கு அனுமதிப்பதில்லை. இவன் கேட்டான்னு வைங்க, அங்கே மாற்றம் வந்துவிடும். இவன் கேட்டால் குடும்பத்திற்கு மாற்றம் வந்துவிடும். இவன் கேட்டால் வீட்டுக்கு மாற்றம் வந்துவிடும். அப்போ இந்த 4 தினங்களிலும் இயேசுவை பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. பொதுவாகவே உலகத்தில் மனிதன் அறியாமை நிறைந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அறியாமையை மாற்றுவது வேதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் மேல் விழுந்த மிகப்பெரிய கடமை, மிகப்பெரிய கடமை. இந்த இடத்தில் இருக்கிற ஊழியர்கள் தேசத்தின் அறியாமையை மாற்றும்படி தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். இந்த இடத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் தேசத்தின் அறியாமையை மாற்றுவதற்கு நம்மேல் பெரிய கடமை விழுந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு வசனத்தை படிங்க. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி சங்கீதங்களின் புஸ்தகம் 39வது சங்கீதத்தை இப்பொழுது வாசிக்க எடுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ல் 6வது வசனத்தை ஒருவர் வாசித்து உதவி செய்யுங்க பார்க்கலாம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான்,
யார் அதை மாறிக்கொள்ளுவான் என்று அறியான். எல்லாரும் கடைசி வார்த்தையை சொல்லுங்க, என்று அறியான். மனிதனை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஒரு உண்மையான வெளிப்பாடு, மனிதன் இனி நடக்க போகிறதை குறித்து அறியான். அறியான். இந்த வசனம் அப்படித்தானே முடியுது. அவன் அறியான். அவன் அறியான். அவனுக்கு தெரியல இனி என்ன சம்பவிக்கும் என்று. அவனுக்கு தெரியல நான் சேர்த்தவைகள் யார் வசனமாகும் என்று. இன்னைக்கு உலகத்திலே எத்தனைத்தான் மனிதன் ஜீவனம் பண்ணி சிறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது மனிதன் வேஷமாகத்தான் அலைகிறான். மனுஷனை பரிசுத்த வேதாகமே என்ன சொல்லுது? இதெல்லாம் ஒரு வேஷம், இதெல்லாம் ஒரு வேஷம். இந்த வேஷம் எல்லாம் ஒரு நாள் கலைந்து போகும். இன்னைக்கு உயர்ந்தவர்களாக இருக்கிறோம், சிறந்தவர்களாக இருக்கிறோம், அறிவாளிகளாக இருக்கிறோம், நம்ம கல்விமான்களாக இருக்கிறோம், எல்லாராலும் மதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இருதயம் ஒரு கணம் நின்று போனால் இதனுடைய எல்லா மதிப்பும் குப்பையாய் போய்விடும். ஒரு கணம் இந்த இருதயத்தில், இந்த சரீரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த இருதயம் என்கிற உறுப்பு, நம்முடைய இருதயம் எவ்வளவு பெருசா இருக்கும்? நம்முடைய கை முறுக்கி பிடிச்சா என்ன அளவு தான், அவ்வளவுதான். இந்த அளவு இருக்கிற இந்த உறுப்பு ஒரு கணம் நின்று விட்டால் இந்த வெளி தோரணம் வேஷம், இந்த மரியாதை வேஷம், இந்த வாய்ச்சவடால் வேஷம், இந்த பேச்சு திறன் வேஷம், என்னிடத்தில் இருக்கிற ஆள் பழக்கம் வேஷம், மனிதனிடத்தில் இருக்கிற செல்வம் வேஷம், நான் சம்பாதித்த பணம் வேஷம், எல்லாமே ஒன்றும் கிடையாது. அதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் படிக்கும் பொழுது மனிதன் ஒரு புல்லுக்கு சமானமா இருக்கிறான், மனிதன் நிழலுக்கு சமானமா இருக்கிறான், மனிதன் காலை பூச்சு மாலை வாடி போகிற ஒரு பூவுக்கு சமானமா இருக்கிறான். இதெல்லாம் வேஷம். ஒருவேளை சில மனிதர்கள் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டால் சிரித்த முகத்துடன் சொல்லணும், நீ வேஷமாய் தெரிகிறவன். இதெல்லாம் வெளி வேஷம். இதெல்லாம் சிம்பிள். ஒரு சோப்புடப்பி, ஒரு காத்து வெளியே வந்தது உள்ள போக மாட்டேன்னு சொல்லிச்சு, பாஸ்டர்னு அறியப்பட்டவர் பாடின்னு ஆயிடுவார். இப்ப நான் இங்க பிரசங்கத்துக்கு வந்திருக்கேன். வந்த இடத்துல இயேசு என்னை அழைத்து கொண்டார், எடுத்துக்கொண்டார்னு வைங்க. உங்களை சொன்னா நீங்க முறைச்சு பார்ப்பீங்க. அப்போ இனி எங்க சபை மக்கள் எப்ப பாஸ்டர் வருவார்னா சொல்லுவாங்க, பாடி எப்ப வரும்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு பாஸ்டர்னு சில சொல்றாங்க, சில பிரதர்னு சொல்றாங்க, சில ரெவரண்ட்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த காத்து மட்டும் வெளியே வந்துட்டு உள்ள போகலைன்னா ஒரு செகண்ட்ல ரெவரண்ட் பாடி ஆயிடுவார். அப்ப இன்றைக்கு காண்கிற இவைகள் எல்லாம் ஒரு வேஷம், இவைகள் எல்லாம் ஒரு வேஷம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் இன்று மனிதன் என்ற பிரம்மையில், மனிதன் என்கிற ஒரு உருவத்தில் எவைகளை காண்பீர்களோ அது யாரா இருந்தாலும் இது வேஷம், இது உண்மை அல்ல. உண்மை மறுரூபத்திற்கு பிறகுதான் தெரியும். இங்க இருக்கிற இவர்கள் எல்லாம் இது உண்மை அல்ல, இது வேஷம். ஆமென், அல்லேலூயா. இந்த வெண்வஸ்திரம் இதெல்லாம் வேஷம். நாளைக்கு இது கலர் போட்டா கலரா தெரிவா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப மனிதன் எப்படி தெரிகிறான்? வேஷமாகவே தெரிகிறான். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் விருதாவாக என்ன செய்கிறான்? அவன் சஞ்சலப்படுகிறான். ஒன்று வேஷமான வாழ்க்கை, இரண்டாவது சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை. இரண்டாவது எப்படிப்பட்டது? ஆமா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகாகிலும் கொஞ்சம் சஞ்சலம் குறையும்னு பார்த்தா அதுக்கு பிறகுதான் ஜெப குறிப்பே கூடுது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ கிருபையில் அதுக்கு பிறவாகிலும் விசுவாசத்துக்குள்ள கொஞ்சம் வருவாங்க.
ஜபக்குறிப்பு கொஞ்சம் வரும்னு பார்த்தா அதுக்கு பிறகுதான் 200ஆம் பக்க நோட்டு 400ஆம் பக்க நோட்டா மாறும். மனித வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை. எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு சஞ்சலம் இருக்கிறது. செல்வ திரட்சி வைத்திருக்கிறவனிடத்திலும் சஞ்சலம் இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால ரொம்ப வசதியான ஒரு மனிதர் என்கிட்ட, பாஸ்டர் எனக்காக நீங்க நல்லா ஜோம் பண்ணணும் பாஸ்டர். நான் சொன்னேன், இப்ப ஜோம் பண்ணதேன், பிறகு நல்லா ஜோம் பண்ணுகிறத யோசிச்சு சொல்லுவோன்னு. இல்லை பாஸ்டர் நீங்க ஜோம் பண்ணித்தான் ஆகணும்னா. என்னன்னு அது சொன்ன, நான் சரியா தூங்கி பல வருஷங்கள் ஆச்சு. அவர் 1க்கு 3 வீடு வச்சிருக்க, நல்ல தொழில் வச்சிருக்க, ஆனா அவருக்கு என்ன வரமாட்டேங்குது? தூக்கம் வரமாட்டேங்குது. பாருங்க, நம்மளையெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு அழகா வச்சிருக்க. இவ்வளவு சத்தத்துக்கு இடையில நீ உறங்கினா கிருபைதானே. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது, மனிதன் சஞ்சலம் நிறைந்தவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருங்களை பார்த்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நாம் பட்ட கஷ்டம் யாருமே பட்டதில்லை தெரியுமா? அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்கம்மா. 100 பேர் வந்தா 100 பேரும் சொல்றாங்க நாம் பட்ட கஷ்டம் வேற யாரும் பட்டதில்லை, யாரும் பட்ட கட்டம் யாரும் பட்டதில்லை. எல்லாருக்கும் சஞ்சலங்கள் இருக்கிறது. பைபிள் சொல்லுது, மனிதனுடைய பாடுகளே அல்லாமல் வேறே பாடுகள் நமக்கு இல்லை. அப்ப மனுஷன் எப்படி இருக்கிறான்? விருதாவாய் சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். அப்ப மனிதன் எப்படி இருக்கிறான்? அறியாமை நிறைந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இந்த கூடுகையின் நோக்கம் என்ன? மனிதனிடத்தில் இருக்கிற அறியாமையை நம்ம வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த கூட்டம். ஏன் இந்த ஊழியர்களை தேவன் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார்? மனிதர்களுக்குள்ளே அறியாமை கிடக்கிறது. அறியாமை இல்லாதிருந்திருந்தால் ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆண்டவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தது யார்? பிரதான ஆசாரியர்கள், அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள், அன்றைக்கு இருந்த பிரபுக்கள். அவங்க தான் இயேசுவை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்குள் அறியாமை இருந்ததுனால தான் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், கொல்ல வேண்டும் என்று ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வருது. அப்ப அறியாமை என்பது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நமது தேசங்களில் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப நம்முடைய தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மிகப்பெரிய எண்ணம் இந்த கூட்டங்கள், இந்த ஜெபங்கள், பிரசங்கங்கள், ஆராதனைகள், இவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள் இருக்கிற அறியாமைகளை விலக்கி கொண்டே இருக்கணும், இல்லையா? ஆமென். ஆமா, நம்ம 30 வருஷமா ரட்சிக்கப்பட்டு, 40 வருஷமா ரட்சிக்கப்பட்டு, 50 வருஷமா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க இருந்தாலும் வேதத்தை படிக்க 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 அது நமக்கு எப்படி தெரிகிறது? புதுமையாய் தெரிகிறது, இல்லையா? அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்க படிக்க நமக்குள் மறைந்திருக்கிற அறியாமைகளை கர்த்தர் வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு பைபிள் வாசித்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால நம்ம என்ன செய்யணுமா? இன்னொரு வசனத்தை படிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 16வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்களேன். படிகளிலே நின்று நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இனி போண்டா ஒரு நிமிஷம் நில்லுங்க. எரேமியா என்ன சொன்னார்? இவ்வளவு நாள் டென்ஷனா என்ன செய்தாச்சு? போயாச்சு. ஒரு நிமிஷம் நில்லு. ஆமென். கொஞ்சம் நின்று என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்கணும். அவசரம் ஆபத்தானது. எல்லாரும் சொல்லுங்க, அவசரம். நீங்க வாய் திறக்க மாட்டீங்களோ? நான் இன்னும் சொல்லுவேன், பிறகு பாஸ்டர் பேசினாருன்னு சொல்லுவியா? பிறகு அது வருத்தமா? அப்போ அவசரம் ஆபத்தானது. இன்னைக்கு பாருங்க, மனுஷன் ரொம்ப பிஸியாயிட்டே இருக்கான். அதுதான் பெரிய ஆபத்து. மனிதன் எவ்வளவு தூரம் பிஸியா இருக்கிறானோ, பைபிள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா இடறுதல் எப்ப வந்திருக்குன்னா பிஸி அதிகமாகும் போது தான் வந்திருக்கு. ரொம்ப பிஸி ஆகும் பொழுது நமக்கு யோசிக்க நேரம் கிடைக்காது, ஜெபிக்க நேரம் கிடைக்காது, வேதம் வாசிக்க நேரம் கிடைக்காது, ஆண்டவரை தேட நேரம் கிடைக்காது.
எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தப்பா இருந்தா அதை அப்படியே மைண்ட்ல இருந்து டிலீட் பண்ணிருங்க. நாக்கி குத்தி இருக்க நேரமும் இல்லை, 10 பைசாய்க்கு வேலையும் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அப்படியே டிலீட் பண்ணிருங்க. அது என்ன அப்படின்னா அநேக ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. ஆனா என்ன சாதித்தான் என்று பார்த்தால் அதுதான். அதனால இன்னைக்கு ராத்திரி நமக்கு என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன செய்யுங்க? நில்லுங்க. வழிகளிலே நிக்கணும். அடுத்து அதுக்குன்னு சொல்லி நரோட்ல நிக்கப்படாது. நம்ம ஏரியால வர டாரஸ் லாரிக்கெல்லாம் பிரேக்கே இல்லை. ஆமா, அடிக்கடி கோரலான்னு சொல்லி வராங்க. அதனால நடுரோட்ல நிக்க சொல்லல, நிக்கதே நில்லுங்க, ஒதுங்கி நில்லுங்க. இல்ல நம்மால முடிஞ்ச ஆலோசனை அப்படியேக்கா. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, எல்லா வழியையும் அல்ல, அதுல நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இனி நடக்கிற பாதை ஆகிலும் அந்த நல்ல வழியில நடைங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. மக்கள் அந்த கேபிள் மைக்கு போடட்டா, கொஞ்சம் சப்போர்ட். படிக்கும் பொழுது அதனால் உங்கள் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எதற்கு இளைப்பாறுதல்? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். இந்த ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்காததுனாலதான் மனிதன் அதிகமாய் சஞ்சலப்படுகிறார். இப்ப புரியுதா? நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் என்ன சொல்லிச்சு? விருதாவாகவே சஞ்சலப்படுகிறார். இந்த சஞ்சலத்துக்கு காரணம் என்ன? ஆத்துமாவில் என்ன இல்லை? இளைப்பாறுதல். வீடு நிறைய பணம் இருக்கு, வீரம் நிறைய பிரமாணம் இருக்கு, கழுத்து நிறைய நகையும் கிடைக்கும், கூட பேங்க்ல லாக்கர்ல வேற கிடைச்சதும் அடிச்சதும். ஆனா ஜீவிதத்தில் என்ன இல்லை? இளைப்பாறுதல், சஞ்சலம். காலையில 2 மாத்திரை எதுக்கு? சஞ்சலம் தீர. பிரஷர் குளிசே. மத்தியானத்துல டாக்டர் சொன்னது, வைத்தியர் சொன்னதெல்லாம் சேர்த்து ஒரு கஷாயம். சாயந்தரம் டாக்டர் சொன்னார் சரிஞ்சு படுக்கணும், கட்டில் 7 அடி கிடக்கிறது 1.25 அடியில், நிமிர்ந்து கிடந்தா பிடி தீரும். அப்போ சரிஞ்சு கிடக்குது. ராத்திரியோ கண்ணு முழிச்சா போச்சு. இதுக்கு நிலைமைக்கு காரணம் என்ன? ஜீவித சஞ்சலம். ஆத்மாவில் அமைதி இல்லை. பெரிய வீடு, ஆனா வாழ்க்கையில் அமைதி இல்லை. நிறைய சொத்து, ஆனா வாழ்க்கையில் அமைதி இல்லை. அது நமக்கு கிடைக்கணும்னா ஒரு கணம் இன்னைக்கு ராத்திரி இந்த வார்த்தையை கேட்க ஒன்னு நின்னு கொடுக்கணும். எதுக்கு? நம்முடைய பிதாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அறிய. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பெரிய வசதிகள் எல்லாம் நம்முடைய பிதாக்களுக்கு இல்லை. ஆபிரகாம் எத்தனை மொபைல் வச்சிருந்தாரு? ஆபிரகாம் மேய்ப்பனுக்கு கூட இமெயில் இல்லையா தொடர்பு கொண்டாரு? பின்ன இது ஒண்ணு இல்லாத காலத்துல அவர்கள் ஒரு நாளும் பிரஷர் மாத்திரை போட்டதா பைபிள் சொல்லல. அவர்களுக்கு சஞ்சலம் இல்லை. காரணம் ஆத்மாவில் இளைப்பாறுதல் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆத்மாவில் இளைப்பாறுதல் இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா அவர்கள் வழிகளில் நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து எதுல நடந்தாங்க? நல்ல வழியில், நல்ல வழியில். ஆமென். அப்ப இன்றைக்கு ராத்திரி பிரசங்கிக்கிற எனக்கு இனி நடக்கிற வழி நல்ல வழியா இருக்கணும். அப்ப இதுக்கு முன்ன மோசமா இருந்துன்னு இல்ல, இனியும் நல்லது போல நடக்கணும்னு.
இன்னைக்கு வசனத்தை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய சிந்தனையிலும், ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதம் ஒரு ஆத்தும சமாதானம் உள்ளதாய் ஒரு நல்ல வழியில நான் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில ஆட்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் கூட சிரிக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபட. ஆமா, நம்ம பலரையும் பார்க்கிறோம் இல்லையா? சில ஆட்கள்கிட்ட நாங்க கஷ்டப்பட்டு ஒரு ஜோக்கு சொல்லிட்டு முகத்தை பார்த்தா உலக்கைய விழுங்கின போல இருப்பாங்க. பொதுவா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் நிறைவு முகத்தில். நான் சொன்னேன் சரிதானா சார்? அகத்தின் நிறைவு அழகு. அழகு அதுதான் அகத்தின் அழகு. இருதயத்துல சஞ்சலம் இல்லைன்னா முகத்துல ஒரு சிரிச்சிருப்பு. ஆனா சிலர் ஆலயத்துல இருந்தாலும் கூட பாதி கிட்னிய பட்டி கடிச்சது போல இருப்பான். பார்த்திருக்கீங்களா? இந்த மணி கொஞ்ச நேரமா அடிக்குது யாருக்கு? இனி எனக்கு காத்துக்கு அடிக்கப்படாது. நான் என்ன சொல்லுவேன்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. அப்போ சஞ்சலம் இருக்கு. அதனால எனக்கு மகிழ்ச்சி ஆலயத்தில் இருக்க முடியல. ஆண்டவர் சொன்னா, நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று உங்களை மறுபடியும் சொல்றேன். ஒன்னு சொல்றேன், ஒரு ஆத்மீகனுடைய அடையாளம் அந்நிய பாசையிலனே அவன் முகத்தில் இருக்கிற சிரிப்புனே. தெரியுமா உனக்கு? சில ஆட்கள் வீட்டில் சிரிச்சா பாவம்னு சொல்லுவேன். அது பாவம், அது நரம்பில் அடிபட்ட கொஞ்சம் குரூப்புகள் உண்டு. அதை நம்ம கணக்கில் எடுக்கப்படாது. சிரிச்சு பேசுனா பாவம்னு சொல்லுவான். சிரிச்சு பிரசங்கம் பண்ணா அதை விட பாவம். சிரிச்சு வீட்டில் சிரிச்சா பக்கத்தில் இருந்து சோத்திர சோத்திர சோத்திரன்னு சொல்லுவாங்க. நரம்பு ரோகிய. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகளை தெய்வம் படைச்சார். இந்த சிரிக்கிற சாப்ட்வேர் உனக்கு எனக்கு தாமடா இருக்கு. பட்டி சிரிச்சதை நீ கண்டுட்டுண்டா? நான் யாரெல்லாம் சிரிக்கலையோ அதெல்லாம் அதுக்கு கணக்கில் தான் வைப்பேன். உங்களே இல்லை, நான் சிரிக்காதவியலாக்கின்றேன். நான் பிரசங்கம் பண்ணனா எல்லாருக்கும் புரியணும். நம்ம ஊர்ல சொன்ன மனசிலாகணும். கைகளை உயர்த்தி வரலையிலூயா. ஒரு மனுஷன் ஆத்துமாவில் சஞ்சலம் இல்லை என்பதை அவனுடைய சிரித்த முகம் சொல்லிக் கொடுக்கணும். அது ஆத்மீகம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது உன் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்பொழுது? நீ ஒன்று நில்லு, பூர்வ பாதைகளை ஒன்று கேட்டு விசாரி. அதுல நல்ல வழியும் இருக்கு, கெட்ட வழியும் இருக்கு. கெட்டது யாரு செய்தாலும் நமக்கு வேண்டாம், யாரு செய்தாலும் நமக்கு வேண்டாம். அதுல என்ன வழி வேணும்? நல்ல வழியை ஒன்று சூஸ் பண்ணு. அதுல டிராவல் பண்ணா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடரல் இல்லாம நடக்கலாம். அப்ப இன்றைக்கு ராத்திரியின் முதல் ஒரு செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு எப்போ எனக்கு நேரம் ஆகுமோ அதுல முடிப்பேன். மீதி நாளைக்கு, நாளை எப்ப முடியுமோ அப்ப முடிப்பேன். மறுபடி சனிக்கிழமை. இயேசு வருகை தாமதிச்சா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உன்னை படிப்பிச்சுட்டு விடுவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இல்லையாண்ணா? ஆனா செய்து வச்ச சாம்பாருக்கு ஒரு கேடும் வராம நான் பார்த்துக்கிடுவேன். அதை விட முக்கியம் பிள்ளை செல்வின் பார்த்துக்கணும். கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இனி பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க, லைட்டா ஒரு சிரிப்பு வரும். இனி அவன் வரலன்னு சொன்னா அவன் யாரும் இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஒரே ஒரு கணம். ஆளிலோ உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமையெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர்
உமக்காக தானே ஐயா, உமக்காக தானே ஐயா. கைத்தட்டி பாடலாமா? நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. நீங்க நல்லா பாடுறீங்க. உமக்காக தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக. இன்னொரு முறை சத்தம் உயர்த்தி, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக. அம்மா ஒரு முறை கூட இந்த வார்த்தையை சொல்லலாமா? இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக. அண்ணே ஒரே ஒரு கணம் சத்தம் உயர்த்தி, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் உமக்காக தானே ஐயா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த தேசத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி அருமையான ஐயா மேசியா அவர்கள் இருந்த பொழுது இந்த தேசத்தில் ஒரு முறை கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அநேக வருடங்களுக்கு பிறகு பிள்ளை செல்வியின் மூலமா அவருடைய ஆவியிலே அகத்தூண்டுதலை கொடுத்து இந்த 55வது வருடாந்திர கன்வென்ஷனை நடத்தவும், உம்முடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு அடியானை அழைப்பதற்கு நீ திட்டம் கொண்டே அவருக்கு சொல்லி கொடுத்தே. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் உடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். மனிதனே, வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களே நில்லுங்கள். ஒரு கணம் நின்று நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேள். அப்பொழுது உன் ஆத்மாவில் இளைப்பாறுதல் கிடைக்கும், நீ சஞ்சலம் இல்லாமல் வாழலாம் என்று சொல்லி எங்கள் பிதாக்களை கொண்டு அழகாய் சொல்லி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு ராத்திரி இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரும் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு கணம் நின்று நீர் சொல்லுகிறதை கேட்டு, வழி இதுவே என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு இனி நடக்கும் பாதைகளை சரியாக இடரலற்ற தீமையில்லாத அந்த நீர் நியமித்த பாதையில் பொறுமையோடு ஓடுவதற்கு இந்த 4 தினங்களையும் கர்த்தர் இந்த தேசத்திற்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் தருவீராக. இதற்காக உழைத்தார்கள், ஜெபித்தார்கள், கண்விழித்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் என்ன ஏக்கம் இருந்ததோ அந்த ஏக்கம் அப்படியே நிறைவேறட்டும். இது செல்வத்தின் திரட்சி அல்ல, எங்கள் திறமையின் வெளிப்பாடும் அல்ல, இது என் தேவன் எங்கள் மேல் வைத்த தேவ நோக்கத்தின் ஆமென் கீழ்ப்படிதல் என்று நான் அறிகிறேன், அறிக்கையிடுகிறேன். சரியாய் பேசும், எனக்கு கிருபை தார். நீ சொல்லுகிறதை சொல்லுகிறபடியே சொல்ல, எனக்கும் சொல்லுகிறதை சொல்லுகிறபடியே சிந்திக்க, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, கீழ்ப்படிய ஜனங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்யும். இதற்கு இடையிலே தேசத்தில் போராடுகிற எந்த பொல்லாத ஆவிகளும் இந்த கூடுகைக்கு விரோதமாய் செயல்படாதபடி தேவ பிள்ளைகள் நாங்கள் ஒருமித்து கரம் கோர்த்து கட்டி நாங்கள் ஜெயமெடுத்துக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு ராத்திரி நீ எதை கட்டுகிறாயோ அதை கட்டுவேன் என்று சொன்னேன். பரலோகத்திலே அது செய்யப்படும் அங்கனமே என்று சொன்னேன். வார்த்தைகளை கட்டவிழ்க்கிறேன், விடுதலைகளை கட்டவிழ்க்கிறேன், இருதய சமாதானத்தை கட்டவிழ்க்கிறேன், ஆமென் உற்சாகத்தின் ஆவியை கட்டவிழ்க்கிறேன், தெளிவின் சிந்தனையை கட்டவிழ்க்கிறேன், புரிந்து கொள்ளும் மனநிலையை கட்டவிழ்க்கிறேன்,
சரீர ஆரோக்கியத்தை கட்டவிழ்கிறேன். அற்புத அடையாளத்தை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய விடுதலையை கட்டவிழ்கிறேன். நம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இந்த இரவிலும் நம்மோடு பேசுவார். இப்பொழுது சரியாக 8:15 இனி 45 நிமிடங்கள் எனக்கு முன்னே இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு ஆவியானவர் எனக்கு தருகிற வார்த்தைகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். நான் உங்களை பார்த்து எப்பொழுதும் கேட்கிற ஒரு வார்த்தையை கேட்க மறந்து போனேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? மோசம்தானோ? நீங்க நல்லா இருக்கீங்களா? பாஸ்டர் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க ஆனா சொல்லாதது அது குழப்பு. சரி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. உங்களை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம். போன வருஷம் பார்த்தோம்ல குலசேகரத்தில், ரைட். ரொம்ப மகிழ்ச்சி. பாஸ்டரும் நல்லா இருக்கேன், எஸ்அப்பா என்ன நல்லா வச்சிருக்கார். உங்களையும் நான் மறுபடியும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. சில சபைகள் ரொம்ப என்னோடு இணைந்து பயணிக்கும், அப்படி ஒரு சபை. தேங்க்யூ. அப்போல இன்றைக்கு சவுண்ட் சிஸ்டம் செய்கிற அன்பு சகோதரர் ஆர்ஜே சவுண்ட்ஸ் அருமையான விஜயராஜ் பிரதருக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் இப்படி 1998 வருஷத்திலிருந்து நாங்கள் இணைந்து பயணிக்கிறோம். அருமையான சகோதரருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 4 நாளும் எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. இந்த 4 தினங்களும் நாம் சிந்திக்க வேண்டிய வேத பகுதி 1 கொரிந்தியர். எல்லாரும் எடுங்க, எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கணும். ஐயா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அதனுடைய 24வது வசனத்திலிருந்து ஒன்று படிங்க பார்க்கலாம். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 24வது வசனத்தில் பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு சொல்லுகிற அழகான வார்த்தை, ஓடுகிறதென்று முடிவாகிவிட்டது, இழப்பதற்காக ஓடாதே, பெற்றுக்கொள்வதற்காக ஓடுங்கள். எப்படி? நம்மில் பலரும் இப்படி ஒரு விசுவாச ஓட்டம் நமது வாழ்வில் வரும் என்று நினைத்து பார்த்தவர்கள் இல்லை. அப்படியா தானே? ஒரு காலத்தில் ஆவிக்குரிய சபையை இனி விமர்சிக்க இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களை இனி விமர்சிக்க இல்லை, அந்நிய பாஷை பேசினவர்களை இனி விமர்சிக்க இல்லை. தேவ ஊழியர்கள் வீட்டின் முன் வாசல் வழியே வந்த பொழுது இல்லாத பின்வாசல் வழியை தேடி பிடித்து சாடி சென்ற பலரும் இப்ப இங்க இருக்கிறத பாரு, இதுபோல தங்கப்பட்ட ஒரு பிள்ளைகளை பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் சுவிசேஷம் நமக்கு பட்சமா இல்லை, இயேசுவின் அன்பு பட்சமா இல்லை, தேவ ஊழியர்கள் பட்சமா இல்லை. இப்படி ஒரு விசுவாச ஓட்டம் நமது ஜீவிதத்தில் வரும் என்று நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ, சில விருப்பத்தின்படி, சிலர் பலவந்தத்தின் பணி, எப்படியோ இந்த ஓட்டத்துக்குள்ள என்ன செய்தாச்சு, வந்தாச்சு. இங்கு மேடையில் இருக்கிற இவர்களை எல்லாம் பார்த்தால் தேவதூதர்களை போல இருக்கிறது. இதுல எத்தனை பேர் தானாக விரும்பி வேதம் எடுத்தவர்கள் உண்டு. வேறு வழி இல்லாமல், வழி என்று சொன்னால் கொண்டு ஓடுவார். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சந்தித்தார். என்னை ஆண்டவர் அழைத்த அழைப்பு பயங்கரம். நீ இன்றைக்கு உன்னை அர்ப்பணிக்கவில்லை என்றால் புது வருஷத்தை பார்க்க மாட்டார். இன்னும் 11 நாள் தான் உண்டு. டிசம்பர் 19ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 20.
அப்ப இனி 1ஆம் தேதிக்கு ஆக 11 நாள் தான் உண்டு. வார்த்தை என்ன? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கவில்லை என்றால் புது வருஷத்தை நீ என்ன செய்ய மாட்ட? இப்ப சொல்லுங்க, ஸ்நானம் எடுப்பனா எடுக்க மாட்டானா? ஊழியத்துக்கு வருவனோ வரமாட்டனோ? ஒரு வெள்ளை பேண்ட் என்னடா 9 பேண்ட் ஒரே நேரம் போடுவேன், சாவாம இருக்கு. அப்ப பலரும் இந்த விசுவாச மண்டலத்திற்குள் வருவேன் என்று நினைத்து பார்த்தவர்கள் இல்லை. ஆனால் ஓடுவேன் என்றோ, இந்த கிறிஸ்துவின் சிலுவையின் ஒரு பங்கு என் தோளில் வரும் என்றோ நாம் நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் வந்து விட்டோம், ஓட ஆரம்பித்து விட்டோம். ஓட ஆம் என்று சொல்லுகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்க. ஓடிக்கொண்டுதானே இருக்கிறோம். சிலர் ஓட ஆரம்பித்து 40 வருடங்கள், சிலர் ஓட ஆரம்பித்து இந்த சபை ஆரம்பித்து 55 வருடங்கள். 35? அப்ப நான் 55 படிச்சேன். அது அட பாவி, அதை கொண்டு இங்க என்னத்துக்கு வச்ச ஊத்தாம? ஓ, இடம் படிக்கல. அப்ப இது 36வதா 32வது? ஆமை, 2 தானே. 32 ஆண்டுகள் இந்த தேசத்தின் பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கை. இந்த வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா எப்படியும் ஓடணும்னு தீர்மானிச்சாச்சு. இப்ப ஒரு முடிவு, இனி இழக்க ஓடக்கூடாது. இனி இழக்க ஓடக்கூடாது, இடையில் நிறுத்த ஓடக்கூடாது. இனி முடிக்க ஓடணும். நான் முடிக்கும் பொழுது என் கையில் ஏதாகிலும் ஒன்று இருக்கணும். அப்படிதானே? வருவோன்னு நினைக்கல, இந்த அன்பிற்குள்ள வருவோன்னு நினைக்கல, இந்த சத்தியத்துக்குள்ள வருவோன்னு நினைக்கல, இந்த உபதேசத்துக்குள்ள வருவோன்னு நினைக்கல, இந்த பரிசுத்த சிந்தனைக்குள்ள வருவோன்னு நினைக்கல. ஆனா வந்துட்டோம். கிருபை, கிருபை. நம்முடைய திறமையா கிருபையா? கிருபை. அதானே இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏதோ ஒரு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மேல் விழுந்து விட்டது. இப்ப நான் என்னுடைய தீர்மானம், இனி இந்த ஊட்டம் என்ன செய்து விடக்கூடாது, வழியில் நின்று விடக்கூடாது, வழி விலகி விடக்கூடாது. இந்த ஓட்டத்தை நான் முடிக்க ஓடணும். இந்த ஓட்டத்தை முடிக்க ஓடணும். விரும்புறீங்களா? இனி எக்காரணங்களை கொண்டு இங்க இருக்கிற பல பரிசுத்தவான்கள் நம்முடைய பிதாக்களோடு சேர்ந்து பாடுபட்ட தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படித்தானே? எத்தனை காலங்கள் இனி ஒரு நாள் விசுவாச ஜீவிதத்தில் நிற்க முடியுமோ என்று சொல்லுகிற யுத்த களங்கள் எத்தனை இல்லையாம்மா விசுவாச ஜீவிதத்தில், இல்லையா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நானும் என் குடும்பமும் பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு வருவோமா? இனி ஒரு நாள் ஜீவனோடு எனக்கு உண்டா? இனி ஒரு சூரிய உதயத்தை என் குடும்பம் காணுமா? இனி இந்த தேசத்தில் அல்லேலூயா சத்தம் கேட்குமா? ஒரு பரிசுத்த ஆராதனை நடக்குமா? இனி ஒரு கன்வென்ஷன் உண்டோ? இனி இந்த தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற ஒரு தலைமுறை எழும்புமா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரே வார்த்தை சொல்லலாம், நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கிருபையே. இது ஆம் என்று சொல்கிறவர்கள் ஒரு ஆமேன் என்று சொல்லுங்களேன். சொல்ல சரிதானே? ஆனா வந்துட்டோம். ஆனா இனி இந்த வழியில் என்ன செய்யக்கூடாது, நிறுத்திவிடக்கூடாது, வழியிலே இடறிவிடக்கூடாது. ஓடி முடித்த போது இவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற சொல்லும் என் மேல் வந்துவிடக்கூடாது. அதனாலதான் சொல்லுகிறார், தெய்வ மக்களே, இன்றைக்கு ராத்திரியில் ஒன்று கூட நம்முடைய சிந்தனையில் நான் என் ஓட்டத்தை முடிக்கும்போ என் கையில் ஏதாகிலும் ஒன்றை வாங்க ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு சரியா படுதான்னு எனக்கு தெரியலனே. ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு சரியாக படுகிறது என்றால் ஒரே ஒரு கணம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். நமக்கு முன் ஓடின பலரும் இடறினார்கள்.
நமக்கு முன் ஓடின பலரும் மரித்தும் போனார்கள். இன்றைக்கு இந்த ஓட்டக்களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். அநேக நேரங்களில் எப்படி ஓடுவேன், எப்படி முடிப்பேன் என்கிற கேள்விகள், தடுமாற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த 2026 வருஷம் இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ராத்திரி வரையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை என் கையிலே சுமக்க அப்பா கிருபை பாராட்டின. இந்த உலகத்தில் நம்ம சம்பாதித்ததோ, இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த எல்லாவற்றை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ராத்திரியில் என் கையில், என் பிள்ளைகளின் கையில், என் குடும்பத்தின் கையில் பரிசுத்த வேதாகமம் இருப்பதே. சரிதான் அண்ணே? அல்லேலூயா. என்றைக்கோ ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, எப்படி நானும் என் வீட்டாருமோ வென்றால். அதுல வேதனை என்னன்னா, நம்மில் பலரையும் விசுவாசத்திற்குள்ள நடத்தினவர்கள் இன்னைக்கு விசுவாசத்துக்குள்ள, நம்மை ஜெபிக்க படிப்பித்தவர்கள். எனக்கு பைபிள் காலேஜில் என் கூட அவர் தனியாக ஜெபிக்கும் பொழுது என்னை ஜெபிக்க அழைத்து செல்வார். தம்பி நீ இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தந்தார். அவருடைய சபையில என்னை எழுப்பி நிறுத்தி பாட வைத்தார். என்னை பிரசங்கம் பண்ண 20 நிமிடம் தந்து என்னிடத்தில் இருக்கிற திறமையை என்னை புரிய வைத்தவர் அவர். ஆனா நான் நிக்கிறேன் ஊழியத்தில், அவன் இன்னைக்கு ஊழியத்திலேயே இல்லை. நம்மை கைபிடித்து விசுவாச மண்டலத்திற்குள் கொண்டு விட்ட பலரும் இந்த விசுவாசத்துக்குள் இல்லை. ஆனால் கிருபையாய் நம்மை இந்த நல்ல ஓட்டத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கின்னதா தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா சாற்றிடுவோம். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு என்னுடைய சிந்தனையில் உங்களுக்காக இந்த செய்தியை நான் நேற்று ஆரம்பித்தேன். நான் இதை ஆயத்தப்படுத்தின பொழுது எனக்குள் எழும்பின ஒரு கேள்வி, இதை பிரசங்கிக்கிற நான் முடிக்க ஓடணும் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற, இம்னேயும் அலெக்சாந்தரும் தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தி வழிவிலகி போனார்கள். அப்ப நமக்கு முன் வழிவிலகி போன பலரும் உண்டு, உண்டு. ஆனா நமக்கு ஒரு தீர்மானம், நான் முடிக்க ஓடணும். நான் என்ன செய்யணும்? முடிக்க ஓடணும். அவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் பந்தய பொருள் இல்லை. 1000 பேர் ஓடினாலும் ஒருவனுக்குத்தான், 10 பேர் போனாலும் ஒருவனுக்குத்தான். அந்த ஒருவன் நானாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஓடணும். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நான் வெறுங்கையாக நின்று விடக்கூடாது. இந்த விசுவாச வாழ்க்கை நம்மை முடிக்கும் பொழுது என்னிடத்திலே நான் கேட்ட கேள்வி, ராஜாவே, ஒரு நாளும் வெறுங்கையனா கர்த்தருக்கு முன்னாலே நின்று விட கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 24வது வசனம் நம்மை படிப்பிக்கிற காரியம். இனி 25ஆம் வசனத்தை படிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல ஓடுகிற யாவரும். இப்ப இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது போராடுகிற யாவரும்.
எல்லாவற்றிலேயும் உச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கைகளை உயர்த்தி வரலேலுயா. அப்போ 24வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாம் ஓடுகிறோம். ஓடுதல் என்றால் ஒரு பந்தய பொருளுக்காக. தம்பி, இந்த பொருள் இருக்கு, எல்லாருக்கும் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட்ல போய் சேருகிறவர்களுக்கு இது கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்திடலாம்? ஓடுகிறோம். எதற்காக? ஒரு பொருளுக்காக. இங்க எனக்கு முன்னே ஒரு கப் இருக்கிறது, இதை அந்த கப்பாக நினைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் முதல் 24வது வசனத்தின்படி, இது எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உயிராவது மிஞ்சும். ஆனால் 25வது வசனம் ஓடுதல் அல்ல, போராடுதல். இது எதுக்கு? பிராணன் காக்கப்பட. நான் அவனை அழித்து போடவில்லை என்றால் அவன் நிச்சயம் என்னை அழித்து போடுவான். சரி, கப்பு வேண்டாம், விடலாம். இரண்டாவது இருக்கிற சுவாச ஜீவிதம் என்ன சொல்லுது? போராட்டம். நான் அவனை மேற்கொள்ளவில்லை என்றால் அவன் என்னை மேற்கொள்ளுவான். அதாவது இப்ப நீங்க இந்த இடத்துல யாரை கொண்டு வரணும்னா, தாவீதினுடைய முதல் யுத்த களத்திலே அவருக்கு முன் வைக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு வரணும். ஐயா, நீ ஜெயித்தால் நானும் என் குடி மக்களும் உனக்கு அடிமை, நான் ஜெயித்தால் நீயும் உன்குடி மக்களும் எனக்கு அடிமை. இன்றைக்கு நான் ஜெயிக்கவில்லை என்றால் ஜீவித காலம் முழுவதும் அடிமையாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. இப்ப நானும் என் குடும்பமும், நானும் என் மக்களும், நானும் என் சபையும், நானும் தெய்வம் என்னை வைத்திருக்கிற தேசமும் அடிமையாகாது இருக்கணும்னா நான் போராடியே ஆகணும், நான் ஜெயித்தே ஆகணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஒரு கணம் யுத்த களத்திலே இறங்கி நிற்கும் பொழுது தன்னுடைய பிராணன் நிச்சயமா போகும். அதாவது கோலியாத்து தன்னை ஜெயித்தால் தாவீது என்கிற ஒரு கேரக்டர் இனி இல்லை. அது மட்டுமா? சவுல் என்ற கேரக்டர் இல்லை, இஸ்ரவேல் குடும்பம் என்கிற ஒரு கேரக்டர் இல்லை, இஸ்ரவேல் ராஜ்யம் என்கிற ஒரு கேரக்டர் இல்லை, உடன்படிக்கை பெட்டி என்கிற ஒரு கேரக்டர் இல்லை, மகாபரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒன்று இல்லை. அத்தனை யாருக்கு முன்னாலே இருக்கு? இவன் ஒருவன் தோற்றால் அத்தனையும் தோக்கும், இவன் ஒருவன் ஜெயித்தால் அத்தனையும் ஜெயிக்கும். இப்போ அடிமைப்படாதிருக்க போராடியே ஆகணும். இங்க பல குடும்பங்களும் படாபாடுபடுகிறது இதுக்கு வேண்டியாக்கும். கப்புக்கு வேண்டி ஓடின காலம் எல்லாம் தீர்ந்து, இனி அழியாமல் இருக்க, இனி சாகாமல் இருக்க, இனி அடிமைப்படாமல் இருக்க ஒரு நிர்பந்தம் எப்படியாகிலும் ஓடித்தான் ஆகணும், எப்படியாகிலும் ஜெயிச்சுத்தான் ஆகணும். இது என்னுடைய பெருமை அல்ல, என் தலைமுறையினுடைய எதிர்காலமே அதுல தான் இருக்கு. என் தேசத்தினுடைய எதிர்காலமே அதுல தான் இருக்கு. என் தேசத்தினுடைய ஜனங்களின் எதிர்காலமே அதுல தான் இருக்கு. அப்போ நான் போராடிதான் ஆகணும். அல்லேலூயா. நான் போராடிதான் ஆகணும், அக்கா போராடிதான் ஆகணும். பஸ் ஏன் இவ்வளவு பிரச்சனை? போராடித்தான் ஆகணும். அல்லேலூயா. போராடிதான் ஆகணும், போராடிதான் ஆகணும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் வரும்போ, நம்முடைய பரிசுத்தவான்கள் ஆராதனை நடத்தும்போ, பிரசங்கம் பண்ணும்போ, இந்த வாரத்திற்கு வேண்டிய கிருபை, இந்த வாரத்திற்கு வேண்டிய அபிஷேகம், இந்த வாரத்திற்கு வேண்டிய தெய்வ பலன், இந்த வாரத்திற்கு வேண்டிய தேவ கிருபை தெய்வம் உங்களுக்கு தருகிறார் என்று ஏன் இவங்க சொல்றாங்க? இந்த வாரம் நம்ம என்ன போராட்ட களத்தில் நிக்க போறோம்னு நமக்கு தெரியாது. ஓடித்தான் ஆகணும், போராடித்தான் ஆகணும். அல்லேலூயா.
இந்த 32வது ஆண்டிலே இந்த அருமையான தேசத்தின் பிள்ளைகளுக்கு, விசுவாச மக்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமீன், போராடி கொண்டிருக்கிறோம், போராடித்தான் ஆகணும். அல்லேலூயா, ஆமென். யூதாவின் நிருபத்தை ஒன்னு எடுங்க, யூதாவின் நிருபத்தை ஒன்னு எடுங்க. அதுல எத்தனை அதிகாரம் இருக்கு? இங்கேயும் ஒண்ணுதானா? நான் ஒருவேளை புல் காஸ்பலா இருக்கனால கூட 2 காணும்னு நினைச்சேன். இல்லையா? எங்களுக்கு ஏஜிலே ஒண்ணுதான். அப்ப அதுல 3வது வசனத்தை ஒண்ணு படிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஆமென், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டு விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று, ஆமென், ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக இன்னும் நீ தைரியமாய் போராடியாக வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆமென், அல்லேலூயா. தொடங்கியாச்சு, இனி அதை முடிக்கணும். இது விசுவாசத்திற்காக போராட்டம். அதை தான் நான் நேரமே சொன்னேன். இந்த விசுவாசத்துக்குள்ள வருவேன்னு நான் நினைக்கல. இப்படி ஒரு விசுவாச ஜீவிதம் என் தோளின் மேல் வரும்னு நினைக்கல. இந்த தண்ணீர் தொட்டியில் இறங்கி இயேசுவுக்காக வாழ்வேன் என்று என்னுடைய ஜீவிதத்தை அர்ப்பணிப்பேன் நான் நினைக்கல. ஆனா இறங்கியாச்சு, இனி போராடித்தாகணும். இந்த விசுவாசத்தை நான் இழந்துவிட, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தவான்கள் எவைகளுக்காக போராடினார்கள் பாருங்க. எல்லகல்ல பிடுங்க வேண்டிய அல்ல, அக்களுக்கு பீரோல இருக்கிற அந்த பிரமாணத்தை எப்படியாவது எடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக, அதுக்கு வேண்டி அல்ல அவங்க போராடினது. அவர்களுடைய போராட்டம் எப்படியாகிலும் விசுவாசத்தை காக்கணும். அல்லேலூயா. தெய்வ ஜனங்களுடைய ஜீவிதத்தில் எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு பரியாசம், எவ்வளவு ஏளனங்கள், இதையெல்லாம் சகிச்சு அவன் எதுக்கு வேண்டி நிக்கான்னு யோசிச்சியா? அவை நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் விடுதலைக்கு வேண்டி மட்டும் இந்த வேதத்தை அவன் கையில எடுத்திருந்தா, உன்னுடைய ஜீவிதத்தில் வந்த நிந்தை காலத்திலேயே தூக்கி தூர போட்டுட்டு போயிருக்கலாம். அல்லேலூயா. இந்த பாடுகளும் இந்த நிந்தையும் இந்த அவமானம் எல்லாம் சொற்ப பணத்திற்கு வேண்டி இல்ல மக்களே. தேவனால் ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்கிற பொக்கிஷத்தை பாதுகாக்க அதனாலே ஆக்கும். இவ்வளவு வசை சொல் கேட்ட பிறகும் அவ சகிக்கேது. இவ்வளவு ஏளனம் சொல்லும் பொழுதும் அவன் சகிக்க காரணம், எப்படியாகிலும் இந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் படிக்கும், நீங்க எடுக்க வேண்டாம். கொஞ்சம் குறைய ஆசியாவிலே அத்தனை ஜனங்களும் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்தார்கள். யார் மூலமா? பவுல் மூலமா. ஆனா அவருக்கு அந்த அந்த அது ஒரு மேட்டராவே இல்லை. 14 நிருபங்களை எழுதி தேவ ஜனத்தின் கையில பொக்கிஷமா கொடுத்தார். அதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே இல்லை. நிருபங்கள் எழுதினதோ, தேசத்தை ஆமீன் சுவிசேஷ மயமாக்கினதோ, அநேக தீமோத்தேயுவை போல, தீத்துவை போல, ஆமீன் ஆமீன் இவர்களை போல பரிசுத்த பிள்ளைகளை ஆத்மீகத்தில் உருவாக்கினதோ அவருக்கு ஒரு பெருசே இல்லை. அவர் தன்னுடைய ஜீவித ஓட்டக்களத்தின் முடிவில் சொல்லுகிறார், நான் சாதிச்சேன்னு சொன்னா தெய்வன் என் கையில் கொடுத்த விசுவாசத்தை இன்னைக்கு வரைக்கும் காத்தமடான். அல்லேலூயா. ஆமென். 5 சபை கட்டினதோ, 500 பேருக்கு ஸ்நானம் கொடுத்ததோ, மிஷனரிகளை தாங்கினதோ, ஆலயத்துக்கு கூரை போட்டதோ, பாஸ்டருக்கு பைக்கு எடுத்து கொடுத்ததோ அல்ல நான் சாதிச்சது.
இல்லையா பாஸ்டர் ஐயா? அதல்ல, நான் சாதிச்சது என்ன தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்ன என் கையில தெய்வம் ஒரு விசுவாசத்தை தந்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? ஹல்லேலூயா. இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு அவமானம், இவ்வளவு நிந்தை, இல்லையா சகோதரி? எத்தனை சத்துருக்களின் நடுவிலும் இன்னைக்கு வரையிலும் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள தெய்வம் கிருபை கொடுத்தார். இந்த போராட்டம் எதுக்கு? இன்னும் கண் மூடுவதற்கு எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று தெரியாது. அதுவரையும் இந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையிலும் காக்கணும். கிறிஸ்தவம் என்பது வேற சகோதரன், கிறிஸ்டியானிட்டிங்கிறது வேற. ஹல்லேலூயா. அதனுடைய அனுபவமே வேற. சிலர் நினைக்கிற மாதிரி இது ஒரு கூட்டம். இது ஒரு அனுபவம். இதை சொல்ல தெரியாது, வாழ மட்டும் தான் முடியும். இவ்வளவு நிந்தைகள், மேன்மை, அவமானம் இதெல்லாம் வந்தாலும் ஏன் நிக்கிறான்? அவன் கையில கொடுத்த விசுவாசத்தை அவன் ஸ்மரிக்கிறது வரையிலும் காத்துக்கொள்வது அவன் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரனை கொடுத்தது அதுக்காக, இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை கொடுத்தது அதுக்காக, இந்த அருமையான போதக பிதாக்களை தந்தது அதுக்கு வேண்டி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தது அதுக்கு வேண்டி, இந்த கன்வென்ஷனை தந்தது அதுக்கு வேண்டி, ஆமை சிநேகிச்சு வழிநடத்துகிற சகோதரங்களை தந்தது அதுக்கு வேண்டி. ஒரு கணம் கூட விசுவாச தளர்வோ தடுமாற்றமோ வரப்படாது. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம சம்பாதிச்ச பெரிய சம்பாத்தியம் நமக்கு கிடைத்த விசுவாசம், நம்ம தேடின பெரிய தேடுதல், இன்னைக்கு வரையிலும் நம்ம சாதிச்ச பெரிய சாதிப்பு, நம்ம கையில் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை இத்தனை வருஷம் கிருபையாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையாம்மா? அதுக்கு வேண்டிதான் போறேன். இல்லைன்னா சொத்துக்கு வேண்டிய, சுகத்துக்கு வேண்டிய கிடையாது, தென்னை மரத்துக்கு வேண்டிய ஒன்றும் கிடையாது. சிலர் நினைக்கிற மாதிரி பிரமாணத்துக்கு வேண்டிய எல்லாம் இல்லை. தெய்வம் தந்த விசுவாச ஜீவிதத்தை எப்படியாகிலும் ஆமென் தோத்திரம் மண்ணுக்கு போறது வரையும் கொண்டு போய் சேர்க்கணும். இல்லைன்னா இயேசு கூப்பிடுகிறது வரையும் கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த பிதாக்கள் முதல்ல சொன்ன ஓடுகிறேன் எதற்கு? பந்தய பொருளுக்காக ஓடுகிறார். அதை நான் பிறகு சொல்லுவேன். இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல. இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. பிரசங்க தலைப்பே வேற. அதனால சொல்லுது இன்னும் நேரம். அப்ப இரண்டாவது சொல்லுகிறார், நம்ம போராடுகிறோம். எதுக்கு வேண்டி? விசுவாசத்துக்கு வேண்டி. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் போராடி விசுவாசத்தை காக்குறான்னா அந்த விசுவாசம் எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கும், இல்லையோ? அல்லேலூயா. நம்ம நினைக்கிற அந்த பிரிட்ஜ் தான் விலை கூடுனதுன்னு. சகோதரி, நம்ம விசுவாசம் வாங்க விலை கூடுதல். 5000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கினேன் சகோதரி, அதெல்லாம் விலை கூடுனது. நமக்கு தெய்வம் தந்த விசுவாசமாகும். யூதா நிருபந்தானா கையில திறந்து வச்சிருக்கிறியா? அதுல 20ஆம் வசனம் இருக்குதான்னு பாருங்க. ஒண்ணு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், அந்த விசுவாசத்துக்கு ஒரு பேரு போட்டு இருக்கிறார், மகா பரிசுத்தமான விசுவாசம். பரிசுத்தவான் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், விலையேறப்பட்ட விசுவாசம். இந்த உலகத்துல பெரிய சொத்துன்னா அது பெரிய விசுவாசம். போராடி காக்கிற அளவுக்கு அதாவது தேவ மனுஷன் சொல்லும்போ, என் ஜீவனை பார்க்கல உங்க கிருபை நல்லது. கிருபையினால் கிடைத்தது என்ன? ரட்சிப்பு. ரட்சிப்பு வருவதற்கு காரணமாக இருந்த என்ன? விசுவாசமா அறிக்கையிடுதல். அப்ப என் ஜீவனை விட என் விசுவாசம் பெருசு. அதனாலதான் விசுவாசத்திற்கு வேண்டி உயிரை விட்டானே தவிர உயிருக்கு வேண்டி விசுவாசத்தை விடல நம்முடைய பிதாக்கள், இல்லையா? எவ்வளவு பேர் எத்தனை சாட்சியா மரித்தார்கள்,
எத்தனை பேருடைய இரத்தம் சிந்தப்பட்டுச்சு? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய இரத்தம் தினந்து வரது சிந்துகிறது. அவங்க இயேசு இல்லைன்னு சொன்னா விட்டுருக்கலாம், இயேசு பொய்ன்னு சொன்னா விட்டுருப்பாங்க, இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்னா விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லல. ஏன்? தன் ஜீவனை விட விசுவாசம் பெருசுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. பின்னையாக்கு இந்த நிந்தை, பின்னையாக்கு இந்த பரியாசம், பின்னையாக்கு இந்த அவமானம். அவனுக்கு உயிரே பெருசா தெரியல, பின்ன இந்த மானவ மரியாதை. அல்லேலூயா, கிருபை இல்லையா சகோதரி? இது புரிஞ்ச நான் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சரிதான், நான் என் ஜீவனை பார்க்கலாம் கிருபை. இந்த உலகத்துல பெரிய சம்பாத்தியம் நான் விசுவாசத்துக்குள்ள வந்ததாக்க. அப்ப இவ்வளவு பாடுகள் அதை காக்கு, இவ்வளவு அவமானத்தை சகிக்கிறது அதை காக்கு, இவ்வளவு நேரம் வந்திருந்த தெய்வ சமூகத்தில் ஆராதிக்கிறது அதை காக்கு. அல்லேலூயா சகோதரமாரே, இந்த பைபிள் எடுத்து நடக்கிற தெய்வ மக்கள் எல்லாம் சொத்து சுகத்துக்கு வேண்டி போராடுகிறதா கிடையாது. தெய்வம் தங்களுக்குள் சிரஷ்டித்த விசுவாசத்தை காக்க வேண்டி, அது ஒரு சிம்மினி விளக்கு போல, அது ஒரு சிம்மினி விளக்கு போல. லைவ்ல பாக்குறவங்களுக்கு அது என்னன்னு தானே, மண்ணெண்ணெய் விளக்கு. இதுக்கு மேல செல்ல தெரியாது, தெய்வம் காப்பாற்று. சிம்மினி விளக்கு போல, அதுல மேல ஒண்ணும் இல்லை, ஆனா விளக்கு மட்டும் எரியுது. அதை மறிக்கிறது வரை அணையாம காக்கணும். அது போலையா, அதுக்காக இந்த பாடுகள், இந்த ஜபம், இந்த ஆராதனை, காலையில் எழும்பி அல்லேலூயான்னு சொல், அதுக்கு வேண்டிதான். அல்லாத இடத்துல புழு இல்லாத ரேசா அரிச்சு கிடைக்கிறதுக்கு வேண்டிய அல்ல. நம்ம அங்க போகும்போது யாது சாக்கில் அரி இருக்கோ அதை சாக்கு அவன் தருவான். இது புழுவோ ரவுண்டோ கட்டையோ சதுரமோ எங்களை ஒன்று கிடைக்கும். அதுக்கு வேண்டிதான். எல்லாமே இம்மைக்காக மாத்திரம் ஒன்றும் அல்ல, அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போமா? படிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். ஏன் இவங்க போராடினாங்க? கொலோசியருக்கு எழுதிய நிருபம், கொலோசியருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒண்ணு படிங்க பாப்போம். போ. பிரபு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். அவன் உங்களை வாழ்த்து சொல்றான். உங்களை சேர்ந்தவனும், அவன் உங்களை சேர்ந்தவனும், கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சுத்தமானவைகள் எல்லாம், இவன் தேவனுக்கு, நீங்கள் தேவனுக்கு சுத்தமானவைகளில் எல்லாம் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்ப இது ஒரு தாய் சபை. இங்க இருந்து ஊழியக்காரங்க வந்திருக்காங்களா? வெண்டலி வீட்டுல இருந்து ஊழியக்காரங்க உண்டா? அவரா? இவர் தான் எப்ப நினைங்க. இவர் இந்த பர்டிகுலர் சர்ச்சில் இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு வந்துட்டார். இப்ப அவர் யார் கூட இருக்கிறார்? பவுல் கூட இருக்கிறார். பவுல் இப்ப சாட்சி சொல்லுதார். ஏன் அவன் வெண்டேலு வீட்டுக்காரன் தான், என் கூட கொலைசேகரத்துல தான் இருக்கான். ஆனா எப்ப முழங்கால நின்னாலும் போராடுதான். எதுக்கு வேண்டி? ஆண்டவரே, எனக்கு தெய்வம் தந்த தாய் சபை தேவ சித்தத்தை விட்டு விலகப்படாதுன்னு. அல்லேலூயா. எதுக்கு போராட்டம்? என் பிள்ளைகள் தெய்வ சுத்தத்தை விட்டு போகப்படாது, என் ஜனம் தெய்வ சுத்தத்தை விட்டு போ. நீ வந்தாச்சு இல்லையா? நீ உன்னுடைய ஊழியத்தை இல்லையா பார்க்கணும்? இல்லப்பா, சிலர் அப்படிதான். ஒரு சபையில் ஆசீர்வதிக்கப்பட்டு வெளியே போனா சபைக்கு ஓரமே நம்ம சச்சா. ஓ வெண்டலி உடனே அங்க நீங்களா பாஸ்டர்? ஓ வெரி நைஸ். மானங்கட்டப்ப ரசிக்கப்பட்ட இடம் மறந்து போகும். ஒரு காலத்துல அரை நிக்கருக்கு அடுத்த நிக்கர் இல்லாத காலத்துல வந்திருந்து ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்கு தலையில கை வச்சு கண்ணீரிட்டு அழுது இன்னும் வீடு சொத்து சுகம் மேன்மை எல்லாம் கிடைச்சப்போ, ஓ அந்த சென்னை ஓகே ஜாமா லைட்டா ஞாபகம் வருது. லைட்டா இல்லடா, லைட்டு பிடுங்கம்மா உனக்கு ஞாபகம் வருது. அல்லேலூயா. ஆனா ஒரு சபையில் உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளை, சபையில சத்தியத்துக்குள்ள வந்த பிள்ளை, பரிசுத்த மனிதனாகிய பவுலோட கூடையாக்க யாத்திரை. ஆனா இருதயம் முழுவதும்
தெய்வம் என்னை உருவாக்கின ஸ்தலம், தெய்வம் என்னை ரட்சித்த ஸ்தலம், எனக்காக அழுத ஒரு கூட்டம் ஜனம், எனக்காக அழுத ஒரு பரிசுத்தவான், என்னை இந்த மகிமையான இடத்தில் நிறுத்துவதற்கு என்னோடு கூட பிரயாசப்பட்ட சபை ஒரு நாளும் தெய்வ சித்தத்தை விட்டு வெளியே போய்விடக் கூடாது. விசுவாசத்தில் நிற்ப, தெய்வ சித்தம் நிறைவேற்ற போராடுத. பரிசுத்தவான்கள் போராடினது ரப்பர் தோட்டத்துக்கு வேண்டியோ அமை தென்னையில விழுந்த கரிச்ச வெளியே வர்றதுக்கு வேண்டி அல்ல போராடினது. அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு மட்டும்தான் நமக்கு நேரம். ஒட்டுக்கரை கிடைக்கட்டே, பால் கிடைக்கட்டேன். ஆனா அன்னைக்கு இது ஒண்ணும் இல்ல. பரிசுத்த ஜீவிதம், சுவாச ஜீவிதம், தெய்வ சித்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் போராடினேன், காத்துக்கிடேன். என்ன செய்தேன்? போராடினேன். இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை உங்களை கொஞ்சம் பழைய நிலைகளுக்கும் உங்கள் நம்ம நிலைப்பாட்டுக்குள்ளுக்குள்ளே நான் கொண்டு வந்திருப்பேன் நான் நம்புறேன். எனக்கு நிறைய பாயிண்ட் எல்லாம் வைக்கணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. நான் 5 வார்த்தை சொன்னாலும் அடி மனசு வரைக்கும் புரியணும். சொல்றார், ஓடுனே கப்புக்கு வேண்டி, ஆனா போராடுகிறதோ இவன் அழியாத இருக்கும்படி, நான் அழியாத இருக்கும்படி, என் குடும்பம் அழியாத இருக்கும்படி. பலரும் ஓட தொடங்கின காலத்தில் எதுக்கு வேண்டி ஓடுனது? கப்புக்கு வேண்டி. இப்போ கழியாத காலத்தில் ஓடுனது எதுக்கு வேண்டி தெரியுமா? அழியாம இருக்கும்படி. அதனாலதான் நடப்பதற்கு பலன் இல்லாது இருந்தாலும் ஆராதனையை மறக்க முடியாதது. ஆமென். நடப்பதற்கு பலன் இல்லை, இன்னும் அம்மா கோயிலுக்கு போகணுமோ, இருக்க முடியாது, இன்னும் ஆராதனை போகணும். மக்களே, போகலன்னா குடும்பம் அழிஞ்சு போகும். ஆராதிக்கணும், குடும்பம் அழிஞ்சு போகும். ஆமென். தெய்வத்தை தேடணும், குடும்பம் அழிஞ்சு போகும், தேசம் அழிஞ்சு போகும். அது அழியாம இருக்கணும்னா, இந்த தேசம் அழியாம இருக்கணும்னா 4 தெய்வ மக்கள் வந்திருந்த ஒரு மூலையில, தெய்வமே என் ஜனங்களுக்காக இறங்கும் என்று போராடித்தாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலரும் போன வண்ணமா திரும்பி வர காரணம், பலரும் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருந்து வடிச்ச கண்ணீரை. பலரும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்க காரணம், ஆண்டவரே பிள்ளை தெரியாம செய்தாய், அவனை மன்னிங்கன்னு அழுத பரிசுத்தவான்களுடைய கண்ணீர். இல்லைன்னு என்ன இடை புதைச்ச இடம் பில்லு விருத்திருக்கும். உனக்கு வேண்டி இறக்கம் கேட்க நீங்கி போராடுகிறான். எதுக்கு வேண்டி? தெய்வ சித்தத்திற்கு. அல்லேலூயா. இழந்து விடக்கூடாது. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில் பிதாக்களின் அளவுக்கு பிள்ளைகள் இல்லை, பிதாக்களின் அளவுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முதல்ல இது உன் பாட்டிகிட்டே இருந்து, அப்புறம் அது அப்படி அம்மாட்ட வருது, இப்ப அது ஓன்ட்ட இருக்கு. இந்த விஷயத்துல சபைகள் தோற்று போயிட்டோ என்று தோணுது. என்னன்னா, பிள்ளை தேவ சமூகத்திலையும் ஆமீன், அம்மா தேவ சமூகத்திலையும் பிள்ளை மேக்ஸ் கிளாஸ்ல, இது புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை பிள்ளை தேவ சமூகத்திலையும் பிள்ளை சயின்ஸ் கிளாஸ்லையும், ஞாயிற்றுக்கிழமை அம்மை அப்பனும் தெய்வ சமூகத்தில் பிள்ளை எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல. அப்போ என்னிடத்தில் இருக்கிற இந்த விளக்கு மக்களிடத்துல போய் சேராது. சர்டிஃபிகேட் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், ஆமீன், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. உன் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நான் சொல்லுகிறது புரிந்தது என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா. இந்த ஆராதனை எதுக்கு சகோதரி? கிடைச்ச விசுவாசத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கு வேண்டி. ஆமென். வழி விலகி போய்விடக்கூடாது. நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான். கைகளை உயர்த்துகிற ஆமென் சொல்லு. அப்ப நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நிறைய வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டம், அதெல்லாம் தெய்வ சித்தத்தின் வளையத்திற்குள் அவர் வரும்போது அதுக்கு தடையா இருக்கிறதெல்லாம் தானா மாறும்.
அது என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா. நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போ அல்சர் பேசியேன், வெக்கப்படாம சொல்லுவேன். ஒரு வகை இப்படி ஒரு மடக்கு தண்ணீர் குடிக்கணும்னா, இப்படி ஒரு மடக்கு தண்ணி குடிக்கணும்னா முதல்ல பக்கத்துல கழிவறை இருக்கான்னு, டாய்லெட் இருக்கான்னு பார்த்துட்டு வேணும் தண்ணி குடிக்க. இல்லைன்னா புத்திமட்டி போகும். ஒரு பொருள் குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. அப்படிதான் நான் ஊழியத்துக்குள்ள வந்தேன். நான் தெய்வ சமூகத்தில் வந்தப்போ, ஆண்டவரே ஒரு கிளாஸ், ஒரு வீடு சந்திக்க போகும்போ ஒரு கிளாஸ் தண்ணி தந்தா குடிக்க முடியாது, உபவாசம் பண்ண முடியாது. இந்த பலகீனம் உங்க சித்தத்தை செய்வதற்கு தடையா இருக்கும். நான் ஊழியம் செய்யணுமோ அல்ல ஒதுங்கி கிடக்கணுமோன்னு நீங்க தீர்மானிக்கணும். நான் தெய்வ சித்தம் செய்ய வந்தேன், எனக்கு உதவி செய்யும்னு கேட்டேன். எப்ப சுகாச்சுன்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சுகாக்கிறார். சகோதரி, நீ தெய்வ சித்தத்திற்கு வேண்டியும் சுவாசத்திற்கு வேண்டி இறங்கி வந்தா இந்த விசுவாச பாதையில் ஓடுவதற்கு செருப்பு வணங்கி செருப்பு தருவார், ஷூ வேணும்னா ஷூ தருவார், சைக்கிள் வேணும்னா சைக்கிள் தருவார், ஆகாரம் வேணும்னா ஆகாரம் தருவார். விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நீங்களும் நாங்களும் ஆயத்தமானால் அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய சகலமும் தெய்வத்தால் தரப்படும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு பலகீனம் அது இடையூறா இருக்காது, ஒரு வியாதி இடையூறா இருக்காது, ஒரு பண கஷ்டம் இடையூறா இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது. ஆண்டவர் அதை வைக்க மாட்டார். இயேசு என்ன சொல்லி, ஆண்டவர் என்ன சொல்லி யோசுவாவை அனுப்பினார்? ஒருவனும் உனக்கு முன்பதாய் நிற்பதில்லை, நீ போன்ட்டார். ஏது வேணும் அதை கரெக்டா அவர் செய்வார். இன்றைக்கு ராத்திரி வேளை அந்த விசுவாச ஜீவிதத்திற்கு வேண்டி இன்று 3 நிக்கணும். என்ன வந்தாலும் ஒரு தீர்மானம். அல்லேலூயா.